பாட்டி பைபிள்ல இருந்து ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க. பைபிள்ல இருந்து ஒரு பிரசங்கம் பண்ணுங்க. பிரசங்கம் பண்ணுங்க. வசனத்தை படிச்சு இந்த மாதிரி பைபிள் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். தெரியாதா? சரி, ஓகே. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபர்களோடே ஆலோசனை பண்ணி. படி, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆமா, வயசானவங்க அவங்களோட பேச்ச ஒரு ராஜா என்ன பண்ணிட்டாராம், கேட்காம தாங்குள்ள உள்ள சோக்காளிகள் இருக்காங்கல்ல, இளவெட்டு பயிலுவ, அவங்க பேச்ச கேட்டு என்னமோ பண்ணிட்டாரு. என்ன பண்ணிருக்காரு பாருங்க. அப்பொழுது அவனோடே வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினான், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாய் இருக்கிறது, பருமனாய் இருக்கும். இப்பொழுது என் தகப்பன் ஏதோ இருக்கு பாட்டி. ஆக மொத்தத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வயசானவங்க பேச்ச என்ன பண்ண மாட்டாங்க, சின்ன இளவெட்டு பயிலும் கேட்க மாட்டாங்க, பொம்பளை பிள்ளைகளும் கேட்க மாட்டாங்க. நீங்க அறிவுரை கொடுத்தா கேட்பாங்களா? உங்களுக்கு பிரசங்கம் பண்ண தெரியுமா? 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம் உங்களுக்கு புக் பண்ணி தரோம், போறீங்களா? போவியலா? வெளியூர் போனோம். அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, மலேசியா, அந்த மாதிரி பல நாடுகள்ல கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்றீங்களா? ஒண்ணுத்துக்கும் போக மாட்டியா? அப்ப கன்வென்ஷன் கூட போக மாட்டியா? ஞாயிற்றுக்கிழமை சண்டே பிரேயர் மீட்டிங்ல வல்லமையா பிரசங்கம் பண்றீங்களா? ஒன்னும் தெரியாது. சரி, அப்போ உங்களால ஆலோசனை கொடுக்க முடியாது, உங்களால பிரசங்கம் பண்ண முடியாது, உங்களால உபதேசம் பண்ண முடியாது. ஆனா நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? ஆசீர்வாதம் கொடுங்க. ஆண்டவரே, ஏசப்பா, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், நீண்ட ஆயுசை கொடும், அவங்க வீட்டுல உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து போடும், நல்ல படிப்பை தாரும், நல்ல வருமானத்தை தாரும். உம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமேன். ஆமேன் மட்டும் நல்லா சொல்றியா? அதுதான் இன்னைக்கு எல்லா சர்ச்சிலையும் பிரசங்கம் பண்ணும்போது ஆமேன் மட்டும் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்றிய? ஒரு பிரசங்கம் பண்ண சொன்னா பண்ண மாட்டீங்க. பேசுவீங்களா? அப்ப சத்தமா பேசி ஒரு பிரசங்கம் பண்ணுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள், என்னோட வயசுல மூத்தவங்க, என்னோட வயசுல இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பாட்டி வணக்கம் சொல்லுங்க. சோத்ராம். பாட்டிக்கு அறிமுகம் தேவையில்லை, நம்ம சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். என்னோட பாட்டி ஞானசெல்வம் அம்மாள். அதாவது பைபிள்ல பாத்தீங்கன்னா, கை எடுத்துருங்க பாட்டி. அல்லேலூயா. அப்புறம் இன்னொன்னு பாட்டி, நீங்க ரொம்ப நாளா புலம்புரிய பத்தியெல்லாம் என்ன புலம்புரிய? ஏசப்பா என் ஜீவனை எடுத்துக்குங்க அப்படி சொல்றீல்ல, அத ஒரு தடவை சொல்லுங்களேன். நீங்க ஆண்டவர் ஏசப்பாட்ட புலம்புவீல்ல, அத எப்படி நீங்க சொல்லுவீங்க? அதை அப்படியே சொல்லுங்க. ஏசப்பா கிட்ட எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி. ஏசப்பா என்ன அழுந்தாம எடுங்கப்பா, ஏசப்பா பிள்ளைகளுக்கு தொந்தரவு இல்லாம என்ன எடுங்கப்பா, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. இப்போ உங்களுக்கான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இதுதான். ஏன்னா இப்ப நீங்க ஏசப்பா கிட்ட கேக்குறீங்க பாருங்க, இந்த வாய்ப்பு எனக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் கிடைக்குமான்னு தெரியாது. ஆமா, இப்பெல்லாம் 30-20 வயசுல பிறந்த குழந்தைங்க 5 வயசுல செத்து போகுது.
அதுதான் பாட்டி. இப்போ உலகம் எப்படிதான் அடுத்த நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல. இப்ப நீங்க ஏசப்பா என் ஜீவனை எடுத்துக்க ஆண்டவரே, அழுகாம குடுக்காமன்றியா, அந்த வயசு வரை நாங்கெல்லாம் இருப்போமான்னு தெரியல. ஆண்டவர் என் வயசோட என் பேரையும் பேத்தி என் பிள்ளைகளுக்கு என்னோட கூட ஆயுசை கொடுக்கப்பா. அப்படி இல்லை பாட்டி. அப்போ இந்த மாதிரி நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றீங்க பாத்தீங்களா, ஆமா அந்த வாய்ப்பு இதுதான் உங்களுக்கான ஆசீர்வாதம். ஆ இப்ப நீங்க வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பேரம்பேத்தியெல்லாம் ஆசீர்வதிச்சு இல்லையா, ஆ அப்ப அவங்க எல்லாம் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். ஆ இந்த வயசுல உங்களை ஆண்டவர் வச்சு பல பேருக்கு ஆசீர்வாதமா இருக்க வச்சிருக்காங்க பாருங்க, ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு. இதுதான் உங்களுக்கான ஆசீர்வாதம். எப்படி சொல்லணும்? இல்ல அது அவங்களுக்கு புரியும் இப்ப நான் சொன்னது. சொல்லிச்சணும். சொல்லிட்டியா? வேற ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? என்னதான் எடுக்கத்தான் எல்லாம் வேற என்ன தெரியல. என்னத்த சொல்ல? ஒரு ஜோம் பண்ணிடுவோமா? என்ன ஜோம் பண்ணுங்க? ஆண்டவரே ஏசப்பா 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 எட்டி பிள்ளையில நல்ல நெடுவோடி ஆயுசை விடுங்கப்பா. ஏசப்பா ஏசப்பா ஆமென். என்னை அழுத்தாம கடையில போடாம என்னை எடுங்கப்பா. ஏசப்பா 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 ஏசப்பா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. ஏசப்பா 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 நன்றியப்பா. ஏசப்பா ஏசப்பா. அது நான் சிவமலத்திலே எப்பவும் சொல்லுவேன். சொல்லு. என் பிள்ளையே பேரம் பேசி எல்லாத்தையும் ஆசீர்வச்சிருப்பத நீ இந்த ஊர் மக்களையே ஆசீர்வதிங்க. ஓகே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. குட் நைட். குட் நைட் சொல்லிருங்க. குட் நைட். ஒன்று அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். நன்றி.